அமைதி அமைதி. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகர சேர்ந்து எங்க ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் உரிமையாளர் ஆசிரியரும் மானே திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் மற்றப்பிறை ஒரு கிராமத்தை சேர்ந்த உயர்திருவாளர் எம்.இ. அண்ணாதுரை அவர்கள் எங்க ஸ்ரீ வள்ளி நாடகமன்ற அமைப்பாளர் ஆரணி பழைய பஸ் நிலையம் வி. சிவா அமு அவர்கள் இவர்கள் குழுவினரால் இன்று இரவு இந்த தெய்வீக மேடையில் நடத்தக்கூடிய நாடகத்தின் தலைப்பு உயர்திருவாளர் எங்கள் வள்ளி நாடகமன்ற ஆசிரியர் எம்.இ. அண்ணாதுரை ஆசிரியரால் எழுதப்பட்ட கதையின் பேர்தான் உறவை தேடிய உள்ளங்கள். உறவை தேடிய உள்ளங்கள். உறவை தேடிய உள்ளங்கள். உறவை தேடிய உள்ளங்கள் என்ற நாடகத்தை நடத்த முன்வந்துள்ளோம். குற்றங்கள் இருப்பினும் குற்றத்தை நீக்கி நெற்றத்தை நோக்கி நல்ல ஆதரவு தரும்படி உங்க பொறுப்பாளங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். அந்த வாச்சு மானாமதுரை
வாழ்க மன்னவர் வாழ்க மன்னவர் வாழ்க மன்னவர் வாழ்கவே.
போடு செய்யாதீங்க அரசவை அவ எனக்கு தேவை நல்ல வார்த்தை மாலையே என் கைத்துல போடாம இருபடியா போட்டுக்கிறீங்க இந்த மாலை நீங்க கட்ட மாலை கட்டும் போது வெடி வச்சு மாலை கட்டிடுறாங்க அடிபட்டு வைக்கிறாங்க இது தெரியாத போட்டு நீங்க கமால வச்சு இந்த நாட்டு மக்களை யாரும் கட்டி காப்பாற்ற முடியாது நாங்க செத்தா நாய் செத்தது போல ஒரு பக்கம் தூட்டுவாங்க உங்களை இஷ்டம் விட முடியுமா மன்னராயிடுச்சு அதான் தான் பரிசோதனை செய்து பார்த்தோம் வெடிகுண்டு கிடையாது இந்த மாலை உங்களுக்கு சொந்தமான மாலை நிக்காதீங்க போடுறா மாலை சொன்னேன் நீதான போராடுங்க மாலை அனுப்பி என் தெரு கைத்துல போடுறேன் ஐயோ சொன்னா எப்படி தாய் ஐயோ ஐயோ ஏமா தர்மம் வந்து வீடு பிடிப்பட சொல்லவே கூடாது அது மறக்கணும் 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 சண்டுடா சண்டு பூ சண்டு மாலை சண்டு இருந்தானா மாலைக்கு பெருமை அது சண்டுக்கு பெருமை ஆமா ஒரு எவ்வளவு பணம் கொடுத்தேன் 500 ரூபாய் வராங்க ஒரு மாலை என்ன மாலை 150 ரூபாய் 2 மாலை 300 ரூபாய் அப்ப என்ன என்னாச்சு ஆமா கெட்டி செய்வோம் உங்கோட்டியா ஆமா ஆமோதிக்கிறேன் மாபன் சவர்றா அரசாங்க சொத்து அபகரிக்க கூடாது மாபன் சவரு கணக்காக இருக்கக்கூடாது பகட்டம் இதான் காலம் தாமதம் எதுமா எனக்கு ரொம்ப நாளா தோசை சாப்பிடணும்னு ஆசைங்க வராங்க மனிதா பிறந்தா இன்னும் ஆசைப்படுறாங்க நிலத்து மீது ஆசைப்படுறாங்க வீட்டு மீது ஆசைப்படுறாங்க வீட்டு மன மீது ஆசைப்படுறாங்க எனக்கு தோசை மேல ஆசை வந்து நேரா வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டிய பார்த்து தோசை சுடுன்னு கேட்டேங்க என் பொண்டாட்டிய அடிச்சுக்குதா பெருப்புக்குதான்னு சண்டை போடுறாங்க வீட்டுல பொண்டாடி ஒண்ணு கிடையாது திடீர்னு தோசை கேக்குறியே நான் எப்படியா சுட்டு போடுறேன் என் பொண்டாடி சண்டை போடுறாங்க என் பொண்டாட்டி கேட்ட உடனே நேரா எங்க ஊரு நாட்டாருக்கு போயிட்டு ஐயா நாட்டாரு நாளைக்கே வாத்தியார்கிட்ட பணம் வாங்கி வந்து தரேன் ஒரு 2 கிலோ அரிசியும் 1 கிலோ உளுத்த பருப்பு கடன் கொடு நாட்டாருன்னு கேட்டு வாங்கி அந்த கடன் சொல்லி வாங்கினேன் ஐயா என்கிட்ட பணம் இல்லைங்க ஐயா ஆக்கிறத மூக்கத்த அன்னைக்கு வாங்கத்த அன்னைக்கு குச்சு என்ன பண்றது செலவு சேர்த்துக்கிட்டு கிடக்குறேன் ஐயா நாட்டார கேட்ட உடனே நாட்டார் நம்பி குத்துட்டாருங்க வாங்கிக்கிற வந்து என் மொண்டாட்டிய குத்துட்டு அரசாங்கத்துக்கு வேலைக்கு வந்துட்டு வேலை இல்லாம வீட்டுக்கு போகும்போது தோசை நடப்படாது சாமி மொண்டாட்டிய குத்து அரசாங்கத்துக்கு வேலைக்கு வந்துட்டு வேலை இல்லாம வீட்டுக்கு போகும்போது தோசை நடப்படா வீட்டுக்கு போறேன் போய் தோசை எடுத்துக்கிற வாடிய ஆயமா என் மொண்டாட்டி அடுக்கு சைட்ல இருக்கிற தோசை எடுத்தாந்து வச்சுட்டு என் மொண்டாட்டி தட்டுல 2 தோசையும் என் தட்டுலயும் ஒரு தோசை வைக்கிறேன் என் பொண்டாட்டி பார்த்து நான் கேட்டேன் 2 கிலோ அரிசிக்கும் 1 கிலோ உளுத்த பருப்புக்கும் எத்தனை தோசை சுட்டுன்னு கேட்டேன் அதுக்கு என் மொண்டாட்டி சொல்றேன் மாமா நான் 3 தோசை சுட்டேன் என் மொண்டாட்டி சாமாத்திக்காதீங்க 1 கிலோவுக்கு ஒரு தோசை சுட்டு வச்சுக்கிறாங்க சுட்டுறதாக இருக்கட்டும் என் தட்டுல 2 உன் தட்டுல 1 வச்சுக்கிறீங்கன்னு சொன்னேன் என் மொண்டாட்டி எனக்கு மேல பிடிவாத கிடையாது நான் அடுப்படியாக கஷ்டப்பட்டு சுட்டேன் எனக்கு 2 உனக்கு 1 தான்றா எனக்கு என் மொண்டாட்டிக்கு வாக்கு அதுமாவே என் மொண்டாட்டியும் துண்ண பாடல என்னைய துண்ண விட்ட பாடல நான் ஒரு திட்டம் போட்டேன் எதுக்கு நம்ம 2 பேரும் சண்டை போடணும் கதவு சாத்தி
சாத்திக்கணும் உள்ள படுக்கலாம். யாரு ஊங்க ஓட்டுறாங்களோ ஊங்க ஓட்டுறவங்களுக்கு ஒண்ணும் ஊங்க ஓட்டாதவங்களுக்கு ரெண்டும் சொல்ற திட்டம் போட்டாங்க. நான் என் முண்டாட்டியை கழுத்து சாத்திக்கணும் உள்ள பத்துக்கணும். வெடிகாலம் 5 மணி ஆச்சு. அக்கம் பக்கங்கிறவங்க எல்லாரும் என்ன சாணம் தெளிக்கிறாங்க. ஜாதி பையன் நம்மகிட்ட இருக்க சாணம் தெளிக்காது. ஏன் இந்த சாணம் தெளியா ஆயமா அப்படின்னு சொல்லான்னு பார்த்தாலும் தோசை ஒன்னா போடுங்க. 5 ஆச்சு 6 ஆச்சு அந்த பொய்தே போச்சுங்க. 2 ராவ 2 பகல நானும் என் முண்டாட்டியும் உள்ளவே பார்த்து அக்கம் பக்கம் கேறவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்க. எங்கன்னா போறது வரட்டா கூட சொல்லிட்டு போவாங்களே என்ன ஆச்சு ஏதாச்சும் எல்லாம் கும்ப சேர்ந்து வந்து எங்க வீட்டு கதவு சந்தில பார்த்தாங்க. நானும் என் முண்டாட்டியும் உள்ள பத்துனுமே செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு ஊரே புகார் ஆகி போச்சு. இவங்க ஆண்டியா முண்டாட்டிக்குள்ள என்ன சண்டை சாடி ஆச்சோம். உள்ளவே செத்து போய் கிடக்குறாங்கன்னு எல்லாம் கும்ப கூடி பேசுறாங்க. வாத்தியார்கிட்ட போன வருஷம் தான் 5 லட்சம் ரூபாய் வாங்கிக்கணும் போய் ஒரு ஓடு 17,000 ரூபாய் கொடுத்து சீமோடு கவுத்து வச்சுக்கிறேன். எங்க வீட்டு அனுக்கிற அக்கம் பக்கிற ஆம்பளைங்களா வீட்டு மாலை ஏறி ஓட்டம் ஒடிக்கிறாங்க. ஓட்டம் ஒச்சாதானே வெளியிட்டு போட்டு அழுவ முடியும். ஏன்டா பாங்க போன வருஷம் வீட்டை கட்டின ஏன்டா ஓட்டம் ஒடிக்கிறீங்கன்னு கேட்டாலும் தோசை ஒன்னா போடுவேன். வீடே இச்சு நேரம்னா கூட நேரம் அப்படின்னு பிடிவாதமா இருக்கிறேங்க. எதிர்விட்டு ஏகாமரம் கெட்டவரை அந்த வாசகால குத்துறாங்க. கதவை இச்சா தானே வெளியே தூக்கார முடியும். ஏன்டா பாய் உன்ன ஆட்சியாரிக்கு 10,000 கூலி தரணும் ஏன்டா வாசகால கெட்டப்பாரில் இடிக்கிறேன்னு கேட்டாலும் தோசை ஒன்னா போடுவேன். வாசகாலே போனா கூட போடுறேன் அப்படின்னு பிடிவாதமா இருக்கிறேங்க. கதவை இச்சாங்க என்னைய முன்னாடி தெருவுல போட்டா மோள அடிக்கிறவங்க மோள அடிக்கிறவங்க பாட கட்டுறவங்க பாட கட்டுறாங்க. ஏன்டா பாய் உயிரா இருக்கும் போதே பாட கட்டி மோள அடிக்கிறீங்கன்னு கேட்டாலும் தோசை ஒன்னா போடுவேன். எங்க சொந்தக்காரர் எல்லாரும் வந்தாங்க. என்னைய மொட்டாட்டி குழப்பாடுறாங்க. என் பங்காளி ஒருத்தன் வரும்போதே முக பிடிக்க சாராயத்தை குடிச்சு வந்துட்டு இவங்க குளிச்சு எத்தி நாள் ஆச்சோம். இவங்க நல்லா தேசி கைவிலான்னு சொல்லிட்டு குடி போதையே வீட்டுக்குள்ள போனானு சீக்காத்தூர் டப்பா எங்க மிளகாத்துல தூக்கிட்டு வந்து என் கண்ணுக்கு நேரா கூட்டிட்டு குழப்பாடுறாங்க. கண்ணுல மிளகாத்துல வந்து கண்ணி எரியுது. ஏன்டா பாய் உயிரா இருக்கும்போது கண்ணால மிளகாத்துல போட்டு கேட்டாலும் தோசை ஒன்னா போடுவேன். கண்ணியே போனா கூட போட்டோம். பிடிவாதமா பத்துக்கணுக்கு என்னைய முன்னாடி குழப்பாட்டாங்க. பாடையில வச்சு கட்டி தூக்கின்னு போய்க்கினே போய் நடுக்கட்டாங்க இதாண்ட வச்சாங்க. எங்க வீட்டு அனுக்கிற அக்கம் பக்கிற ஆம்பளைங்க பேசுறாங்க. இவங்க 2 பேரும் ஆம்பளை முன்னாடி இருக்கிறாங்க. பச்சை பண்ண பேயா வந்து கேட்டா பண்ணுவாங்க. இவங்க 2 பேரையும் கொளுத்தணும். ஏன்டா போய் உயிரா இருக்கும் போதே கொளுத்துறதுக்கு 2 பேரும் கேட்டாலும் தோசை ஒன்னா போடுவோம். கொளுத்துற கூட கொளுத்துவோம். எங்களுக்கு முன்னே சுடுகாட்டுல எரமட்டி வெறும் கட்டி அடிக்க வச்சுக்கிறேன். எண்ணிய முண்டாட்டி போய் வெறும் கட்டி மேல வச்சு எரமட்டை அடிக்கினே வந்தாரு. ஏன் கொல்லி போட்ட பங்காளி ஒருத்த மூஞ்சி மேல எரமட்டை மூட வராங்க. ஏன்டா பாய் மூச்சு வராத மூஞ்சி மேல எரமட்டை மூட வரன்னு கேட்டாலும் தோசை ஒன்னா போடுவோம். எரமட்டை மூட்டு வந்தா ஜனங்க எல்லாரும் கும்பு கொடி பேசுறாங்க. மானம் ஒரு வாட்டமா இருக்குது. மழை வந்தா அந்த 2 பொணமும் எரியாது. இந்த 2 பொணமும் நல்லா எரியணுங்க. அதுக்கு ஒரே ஒரு வைத்தாங்க செஞ்சாலி சோளை போடுற மாதிரி சேர் போட்டுறாங்க. அப்பதான் போனோம் குமுறி எரியுமா. அந்த எரமட்டு மேல வெக்கில் வாரி அதை உதறிட்டு சேத்த வாரி வெக்கில் மேல பூசிட்டு வந்த ஜனங்க எல்லாரும் அரிசி போட்டு போயிட்டாங்க. எங்க ஊரு மனைக்காரு கணக்கு புள்ள புது தோட்டி இந்த 3 பேரும் பேசுறாங்க. நம்ம ஊர்ல செத்த பணம் ஏந்துக்குதுன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது கிடையாது. இன்னைக்கு ஆம்பியா முன்னாடி செத்துக்கிறாங்க. ஏந்துக்கிறாங்களா இல்லையா நம்ம பார்த்துட்டு தான் போனோம் அப்படின்னு பிடிவாதமா நிக்கிறாங்க. சுடுகாட்டுல அந்த 3 பேரும் இந்த புது தோட்டிக்கிறாரு. செத்த பணம் ஏந்துக்கிறாமே இதை முட்டிக்கு நேரம் ஆச்சு படுக்க வைக்கணும் அப்படின்னு விளையாடி தடி வச்சுக்கணும். முட்டிய பாக்குறாரு. எஜமான் தீ வச்சாங்க பாரு. இந்த தீ வச்ச உடனே சிறுகா சிறுகா புச்சுக்கின்னு வந்து என் மொண்டாட்டி முடியல சொட சொடான். என் மொண்டாட்டி எழுந்த ஆண். என் மொண்டாட்டிக்கு 1 எனக்கு 2 சுடுகாட்டுல நம்ம எத்தனை பேரு என்னால நம்ம 3 பேரும் ஆம்பியா மொண்டாட்டி வாயில போட்டுக்குவாங்க பழக்க. அவங்க 3 பேரு எழுந்து ஓட அவங்க ஓட நாங்க ஓட ஓடிக்கின்னு இருந்தாக்கா அந்த 3 தோசை நாய் துண்டு வாழ அடிக்கணும். நம்ம தாய் கிராமத்துல அருமையான சாப்பாடு மெத்த வீட்டுல சாப்பிட்டு வந்த பத்த மாறு கனவு கண்டு ஓடி வரலாமா உண்ட மயக்கம் தொண்டரை உண்டு கனவு வரக்கூடாது. வர வேண்டும் என்றால் வர வேண்டும். வெட்டு பேச்சு உலக கிடையாது. மாப்பத்தவர் இதை அரசு கூடும் நேரமாகும். தளபதியார் காணவில்லை. தளபதியாரை Come on.
கலியும் கொல்லாதவன் யாரும் அம்மனுக்கு இந்த வேதவன் நாட்டு படை தளபதி ராஜ நுழைய பாட்டு பாட பாவி எவ்வளவு ஒரு அழகான பாடல் அது உண்டகஞ்சா சுண்டகஞ்சான்னு தெரியல பாடல பாடல பையா என்ன பண்ணுது பையா பரதுனா ஐயா உட்காந்து விட்டுவாயா முன்னா என்ன இடையில நாயா டேய் ஆமா வரும்போது என்ன ஆடல பாடல வரும்போதே சண்டைங்க சண்டையா சண்டைங்க சண்டை சண்டையா சண்டைங்க சண்டை அதான் சண்டையா ஆமா யார் போறா போய் கடைக்காரன் சண்டைங்க கடகாரனா ஆமா டேய் கடகாரனா சண்டை என்ன சண்டை போடுறேன் தெரியுமா நான் அதிகமாக பாடுவாங்க 1 பைசா வட்டி இல்ல 2 பைசா வட்டி இல்ல 10 பைசா வட்டி ஒரு 10,000 கடன் வாங்கிட்டீங்க கண்ண முத்தாலும் முத்தா நாங்க அக்கம் பக்கம் பார்க்கணும்ன்றோம் கோயில் சபைக்கு வரணும்ன்றோம் குழந்தைகிட்ட பேசணும்ன்றோம் வேலைக்கு போடா ஏழை உட்காந்து என்ன திட்டுறாங்க கம்பெனி பண்ண முத்து இல்லாம கேட்பாங்க என்ன ஏங்க 60 கடன் வாங்கலாம் இல்லாதான் வாங்கி வச்சுக்கிறேன் ஏன் ஜவுறீங்க நான் கடன் வாங்குவேன் நான் எவனோ உட்காந்து இருப்பேன் அதை சுத்துவேன் என் முன்னாடியே நீ வேலைக்கு போடான்னு வாங்க கேட்கலாம் என்ன வாங்கி குடுத்த ஆமா நீ படுத்துங்க அனுப்ப ஏன் ஜவுரியா அவனுக்கு திருப்பி வட்டியும் போல அசலும் போல என்ன பண்ணுவான் ஏங்க அவன் சொன்னா எனக்கு அசல் எப்படியா கொடு எனக்கு மாதம் தோறும் வட்டி பண்ண 1000 ரூபாய் அவன் வட்டி காசு போடுறான் நான் வாங்கி தாண்டா பழக்கம் அதுல உன்ன மாதிரி ஆளுக்கு நான் தரவே மாட்டேன் தானா என்ன தெரியும் உன்னை பத்தி சரி அவனுக்கு தேவை வட்டி அசலி அப்பனா கூட எனக்கு வட்டி கொடு ஆமாங்க கொடுத்தியா நான் 10 மாசம் வட்டி கொடுத்துருங்க அவன் ஏன் பார்த்துக்கிறான் அசலி அவனை கொடுப்பான் எவ்வளவு கிழமை 10,000 ஒரு மாசத்துக்கு வட்டியா வச்சு 10,000 1000 ரூபாய் 10 மாசத்துக்கு வச்சு 10,000 எவ்வளவு கிழமை 10,000 ரூபாய் சரியா போச்சு நீ லூஸ் இல்ல நான் லூஸ் இல்லைங்க பணம் குத்தாம்பல் அவன் தான் லூஸ் ஆயிட்டான் அவன் இட்டுட்டு போய் வேலூர் போகிற பாய் சேர்த்து வந்து எனக்கு 3 நேரம் ஆச்சுங்க என்னடா ஆடலும் பாடலுமா வரேன்னா வயிற்று வாங்கிட்டு வந்துக்கிறான் ஐயா நிஜமா என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கு பிறகாதா பின்ன செலவுக்கு 1 ரூபாய் இல்ல எவன் ஏமாறான் தேடிக்கிறப்போ ஒரு 5000 ரூபாய் கடன் கொடுறான் ஏடா 10,000 கடன் வாங்க ஆமா அவனை வேலூர் பாங்காயத்துல சேர்த்து 5,000 நான் கடன் கொடுத்தா என்னை சென்னை கீழ்பாகத்தில் சேர்த்து நடக்குமா ஒரே ஆள்றான் ராஜமாஜி ஒலிராமன் அவன் கடன் வாரி வாரி கொடுப்பானா ஐயா ஆமாம் அரசு குழுவின் நேரமாகும் தலைமையார் காணவில்லையே எங்கே தலைவர் எப்படி இருக்கின்றார் நாட்டு மக்கள் நாட்டு மக்கள் ஆட்சி என்ன தளபதி யாரு நேரத்து காரணம் தெரியுமா இருப்பது ஒரு மகன் ஒப்பந்த மகன் சென்றான் மேல
இளவரசன் வரவேற்பு. போன வேடிக்கை வேடிக்கை குரங்காட்டம் செவடியை வச்சுட்டு ஆமா நான் சேர் போட்டு உட்காந்துக்கிறேன் உட்காந்து வரவங்க டோக்கன் தரேன் அப்ப பணம் வச்சா ஐயா வருவாய் இப்போ அந்த வேலை நான் செய்யாதுக்கிறேன். என்ன குடும்பம் இந்த வேலை நான் டோக்கன் போட்டு பணம் வாங்கி தரேன். சரி, சப்போஸ். ஏய், ஓ ஏழைகளே வரவது யார்? இலவசம் வருகிறார். நாட்டு இளவரசன். வரவேற்பு. சிறப்பாக இருக்கிறோம். புறப்பட்டு வா. யானை போல வளைவதுதான் சட்டமாகுமா? அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேண்டுமா? அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணுவ சிரிப்பு, ஆணுவ சிரிப்பு. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, சிலர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணுவ சிரிப்பு, ஆணுவ சிரிப்பு. ஓட்டம் காக்க போட்ட தோழி பயிரை தின்பதோ, அதை கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் பாட்டு நிற்பதா? பூனையல்ல புலிதான் என்று போக போக காட்டுகிறேன், போக போக காட்டுகிறேன். அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணுவ சிரிப்பு, ஆணுவ சிரிப்பு. வணக்கம் தமிழகம். உன் கடல முத்தமிட்டு அவை பாடும் கற்பிக்கிறது கடவுள் அடி தமிழ்நாடு. புலிகாடு போராடி பட்டளை கொடுத்தவர்களுக்கு வாழக்கூடிய மக்கள் வந்த தென்னாடு. உன் பக்கம் தரக்கூட ஏற்பட்ட அளவில் வேதம் நாட்டவர்களுக்கு மகளாக கருதி கலைஞர்கள் அமைத்து யாதோ ஒரு கோயில் நமக்கு உள்ள போய் வரப்பட்ட நல்ல முறையில் படித்துவிட்டேன். என் தாயில திரும்பினேன். இப்பொழுது சென்று என்னுடைய தந்தையை பார்க்க வேண்டும். கலா ரசிகர் மக்களே, நம்முடைய லாடவரம் விழா குழுவுகள் சார்பாக அனைவரையும் வருக 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 என வரவேற்கின்றோம். இன்னும் பேர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய இந்த ஆவணி மாதம் விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு இவ்விழாவை சீரும் சிறப்போடு வழிநடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய லாடவரம் கிராம பொதுமக்கள் சார்பாக பேர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய இன்னும் முருகேசன் என்று சொல்லக்கூடிய கலை அன்பர்களுக்கு நம்முடைய விநாயகர் சதுர்த்தி விழா குழுவினர் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த இடியதோர் நல்ல நேரத்தில் இந்த கைத்தறி ஆடையை பொன்னாடையாக அணிவிக்கின்றார்கள். இன்னும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நம்முடைய லாடவரம் கிராம பொதுமக்கள் சார்பாக நம்முடைய விநாயகர் சதுர்த்தி விழா குழுவினர்கள் சார்பாக எங்கள் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடகம் என்ற உரிமையாளர் எம். அண்ணாதுரை அவர்களுக்கு இந்த கைத்தறி ஆடை பொன்னாடை கொடுக்கும். தாழ்த்தப்பட்ட மக்கள் யாவரும் முன்னேற வேண்டும் என்று
படித்தனா உன்ன ஊவனா ஊக்கமாக படித்தனா 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 உன்ன ஊவனா ஊக்கமாக படித்தனா உலக சாதனைகள் படைத்த எங்கள் அண்ணனா உலக சாதனைகள் வகுத்த எங்கள் அண்ணனா ஆனா ஏ அவனா ஆனா ஏ அவனா ஆனா அவனா பேர்களை காரணா ஈனா ஈனா இவங்க யாரனா ஆனா அவனா ஆனா ஏ அவனா ஏனா ஏலனா ஏழைகள தலைவனா 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 ஏனா ஏலனா ஏழைகள தலைவனா 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 ஏனா ஏலனா ஏழைகள தலைவனா ஏழை மக்களுக்கு நல்லறிவை சொன்னனா ஏழை மக்களுக்கு நல்லறிவை சொன்னனா ஆனா ஏவனா ஆனா ஏவனா போதே ஆனா அவனா பேரை வரனா ஈனா ஈனா யாரனா ஆனா ஏவனா ஆனா ஏவனா ஐயோ ஐயனா ஐனா நம்ம ஆடுனா 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 ஐயோ ஐயனா ஐனா நம்ம ஆடுனா ஐயம் தெரிந்தவர் அம்பேத்கரை பாரனா ஐயம் தெரிந்தவர் அம்பேத்கரை பாரனா ஆனா ஏ அவனா ஆனா ஏ அவனா ஆனா அவனா அம்பேத்கரை பாரனா ஈனா ஈனா இவங்க யாரனா ஆனா அவனா ஆனா ஏ அவனா ஓனா ஓவனா ஓவனாக படித்தனா 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 ஓனா ஓவனா ஓவனாக படித்தனா 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 ஓனா ஓவனா ஓவனாக படித்தனா அவ்வோ அக்கனா அனைவருக்கும் வந்தனா இந்திய சட்டத்தை வகுத்த எங்கள் அண்ணனா ஆனா ஏ அவனா ஆனா ஏ அவனா ஆனா அவனா பேரை பாருனா ஈனா ஈனா இவரைக்கில யாரனா ஆனா ஏ அவனா ஆனா ஏ அவனா வாழ்க வையகம் வளர்க இந்தியா டாக்டர் அம்பேத்கர் புகழ் வாழ்க வாழ்க
செல்வத்துள் செல்வம் 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 செல்வத்துள் இல்லாமல் இந்த வேதபுரி நாட்டில் ஏழ்மையான பழையரசு என பெயர் பெற்று நல்ல அண்ணனோ தாயை சென்றார் வேலை செய்து வீட்டிலே சமைப்பதற்கு தண்ணி இல்லை. இப்போதே அதோ திரும்பியோடைக்கு சென்று அழகாக தண்ணி தலைவா அதன் குறுந்துணையாக ஏய், அது மட்டும் கிடையாது. நீண்ட நாட்களாக அம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்மன் சிலையை களவாட வேண்டும் ஆசை. என் ஆசை ஏய், என்றுதான் நிறைவேறும். கொள்ளை அடிக்கும் பொருளை முதல் பங்கு யாருக்கு? தலைவரான உனக்கு தான் முதல் பங்கு. இரண்டாவது இரண்டாவது பங்கு எனக்கு, மூன்றாவது மூன்றாவது பங்கு ரத்த கண்ணனுக்கு. ரத்த கண்ணன் என்கின்ற ஊசி கொத்துக்கு எங்க செல்ல வேண்டும் ஆடிக்கன்றோம். வாங்கடா. இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது என்னுடைய மனமானது தெரியாது. அழகாக அடிப்படையில் நான் மூவரும் எங்க வந்திருக்கிறோம்? நடுவோடு வந்துக்கிறோம். எங்கடா வந்தீங்க? வேற தெரியுமா? நான் அதே கேட்டேன். வேறனா அம்மா நாளை நெருங்கி வந்து விட்டோம். எங்கடா வந்தவரா? அம்மாவை நெருங்கி விட்டோம். எண்ணம் செல்தலும் சென்றால் சென்றாலே வந்துவிடும். ஆஹா அடா 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 டேய், நான் மூவரும் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதை பார்க்கிறீங்களா? ஒரு அழகான பெண் எவ்வளவு ஒரு அழகாக ஆடி பாடி சென்று கொண்டிருக்கிறான். நான் பாக்க தெளிவா பாத்தி ஒண்ணு நான் இதை தடுப்புதே வந்து பாத்தி அந்த கேங்க நான் சொல்லிங்க என் கண்ணு கிடையாது. போடா வரும் நீ போய் பாரு. நான் பார்க்கிறேன் தலைவா. ஆஹா, என்ன விஷயம், என்ன விஷயம். தென்னை மரத்திலே பம்பளிக்கா தொங்குகிறது. நாளைக்கு ஒரு 10 காய் புட்டு வெச்சு பொருளை வச்சு பைக்கு வச்சு சாப்பிட்டா எனக்கு வலு வந்துவிடும். வைட்டம் சத்தாயிடும். சிம்பாடி ஆயிடும். சொல்லி மூணாம் போயிட்டாண்டி சொல்லி மூணாம் போயிட்டாண்டா பாவி ஜல்ல திறனும் பப்ளிகா திறனும் கூட வச்சிருந்தா நான் எங்கடா போய் முடியும் பாயுங்க எல்லாம் வச்சு கூட்டிக்கிற பாடுறான் பேசுவதற்கு நேரம் கிடையாது. அம்மா சிலை எனக்கு தேவை கிடையாது. முதலில் அந்த பெண் சிலை அதன் பிறகுதான் அம்மா சிலை. வாங்கடா வாங்கடா.
நீ என்ன சொல்ல புடிடா 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 அத கீழ வந்து கேட்டியா புடிடா தலைவா நான் இன்னோட நான் இவ்வளவு கொடுத்தேன் சொல்லி தப்பு கிடையாது நல்ல மரத்தை காமிச்சு பாருங்க ஆமா பப்ளிக்கா அப்படியே நீ முயல் ஊசுன்னு எனக்கு தெரிஞ்சிருக்க வயசான பாட்டி காமிச்சா ஆமா அப்பயே அருள் ஊசுன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும் 2 லூசியை நான் கூட வச்சுட்டாண்டா அந்த பொண்ணை மடைக்கு பிடிக்கிற வாங்குறான்னு தானே சொன்னேன் என்னையடா புடி சொன்ன பாவிங்க டாய் எப்படி சென்றா அமுதே அவளை போட்டு ஒரு குமுதே அவளை கொல்லணும் இல்லையா அண்ணனாக்கா இன்னைக்கு உன்னை கொடுக்குறேன்டா ஆகட்டா என்ன தெரியுமா அவளை மடைக்கு விடுறான்னு ஆமா தெரியுமா என்ன கராட்டா காமிச்சு உள்ள அடிச்சுட்டா என்ன தெரியுமா அந்த பொண்ணு மணிக்கு வீடு தான் பார்த்தேன் அவ கை சந்தன ஓட்ட தெரியுமா கை சடன்னு சொல்லிட்டு போனா இல்ல தெரியுமா கை சந்தன ஓட்ட தெரியுமா ஓ கை சந்தல போனாலாம் ஒருவேளை கை சடன்னு இல்ல சொல்லிட்டாங்க தெரியுமா டேய் நீ வெட்டத நானே தெரியும் போ. ஏண்டா, என்ன தெரியுமா என்ன கீச்சு விட்டாரு சரி வலி வலிக்கு வச்சுங்கிறாரு டேய் முதல்ல வந்தா ஆமா கராட்டா காமிச்ச ஆமா ஓடி போட்டான் போட்டா 2வது மூட்டாண்டிய கட்டி விட்டாச்சு அடிச்சியா பாரியா அவளை பயமுறுத்த தெரியுமா அவன் 100 ரூபாய்க்கு நடினா 320 ரூபாய்க்கு நடிச்சிட்டு போறான் பாவி சாமர்த்தியம் வராங்க நீ நல்ல பையனா ஆமா தெரியுமா அதனால தான் உன்னை போட வச்சுக்கிறேன் கண்டிப்பா நீ என்ன செய்யற என்ன செய்யணும் அந்த பொண்ணு கிட்ட போற ஐயோ கால் எதிருது நல்ல நல்ல ராஜா ஆ. செல்லம் ஓ. ராஜகிலியா ஆ என்னத்துக்கு ராஜா இப்ப கால்ல விழுந்தா போய் போய் ஓ பாவி அப்பா நல்லா பண்ணா அந்த பொண்ணு கிட்ட போ கேடா அந்த பொண்ணு கிட்ட போ கிட்ட போவா அந்த பஞ்சுல பெருமா சொல்லமா சொல்லு சொல்ல தெரியுமா ஏன் போடு பழகி வச்சிரு நீ பறந்துட்டு போற இல்ல தெரியுமா ஆடி மாசம் காத்து அடிக்கிற அடிக்கலையே ஆவணி மாசத்துல அடிச்சுக்கிட்டு காத்து அங்க அடிக்குது. அதனால ஆ. நீ பறந்துட்டு போற இல்ல தெரியுமா என் கொடி மட்டும் பழகி போற வச்சிருக்கேன் போ நான் திருட்டு பஸ்
மாதிரி திருட்டு பசங்க. திருட்டு பசங்களா? அட ஊரு புது உதவாத பசங்க. உதவுகிற பசங்களா? எங்க ஐயா தலைவர். எங்க ஐயா ஒரே திருட்டு போடு. நான் எத்தனை வேகமா ஓடிடுவேன். ஓடிடுவீங்க. அது மையில உதவி வந்து. அடடே, உதவாத தலைவரா? ஏண்டா, அந்த தலைவர் நான் யாருன்னு பார்க்கணும். போயிட்டு வர சொல்ல போடா. தலைவா, அந்த பொண்ணு கூப்பிடுறா. என்னைக்கு மாவு கரைச்சாலும் என்ன தலைவா கூப்பிடுறா தலைவா? மாவு குடிச்சு போச்சாமா உன்னை வர சொல்றா. பூ போடுறான் ஜேடா உன்னை வர சொல்றா தலைவா. நீ பொருளாளர் சாந்தா போறாரு. நான் பொருளான்னு தெரிய ஏன் மாட்டேன் குத்துருவேன்? நீ தூங்கி குடு நான் வேகமா ஓடிடுவேன். நான் வயல மாட்டினாங்க 5000 உதவாங்க நல்ல ஓட்ட வாங்கிக்கணும். அவன் கேட்டா நான் உதவாங்க தலைவர் கண்ணா ஆ, கையை கும்பிடுறேன் ஏன் தெரியுமா? நீ வாயை தரகாத இந்த வராத அதை சேர்த்து பாரு வட்ட பாறை. கட்ட பாரியா இல்ல தெளிவா வட்ட பாறை தெளிவா. வட்டா பாறை ஆமா. அங்க போய் கவுந்து அடிச்சு பார்த்துங்க போண்டியாவா? ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படியா? வர்றாங்க ஓகே. ஏப்பா நம்மள சோப்பர் பேகடா ஏப்பா எந்த பேக்கு சொல்றேன்? அட பாய்வா சைக்கிள் அடிச்சு போறா ஏப்பா எங்க அடிச்சிட்டு போகுது? பேகா பேக் என்றால் நம்மளுக்கு நான் ஆன் பேகா சொல்லுங்க நம்மள பேக் சோப்பர் அட சீ, இது இல்லாம சூப்பர்னு சொல்லுவாங்க. என்ன உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? பெண்களை பார்த்தா இது இல்ல சூப்பர்னு சொல்லவே கூடாது. சத்தியமா சொல்றேன் சொல்லக்கூடாது அது மிகப்பெரிய தவறான வார்த்தை. சத்தியமா தவறான வார்த்தை ஆமா. ஆனா நம்மள அதுக்கு தினா குணாக அடிக்காத போகணும் எந்த ஒரு பொருளையும் சரியான நோக்கத்தில் பார்த்தா அது சரியாக தெரியும். நீ தவறான நோக்கத்தில் பார்த்தா அது உனக்கு தவறாக தான் தெரியும். அம்மா அம்மா என்ன? அது நான் பார்த்தேன் ஆ. நான் வந்துக்கிட்டே இருந்தேன் அது சைக்கிட்டுனா நான் நல்லா தான் நடந்து போனேன். அது எங்கன்னா அடிச்சு மாட்டோம் நான் பின்னாடியே கண்ண முடிஞ்சே வரேன் கண்ணை மூடாதே, கண்ணை கட்டிக்கன்னு சொல்றேன். ஆமா, நீங்க யாரு? உங்களை தான் கேட்கிறேன். இப்ப இவ்வளவு நேரம் என்னைய கேட்டுங்க ஆமா, நான் ஒரு கருத்தை ஒரு வாரம் போட்டு பயப்படல ஐயா நீங்க தான் கருத்த முக முடியா? ஆமா. கருத்த முக முடிய பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். இதுவரையில பார்த்ததே இல்ல, இப்போதான் முதல் முறையாக பார்க்கிறேன். ஆமா, இங்க இருக்கா வந்து என்ன இருக்கா விடுக்கிறீங்க? அது உன்னை பாத்துக்க என்னத்த பார்த்தீங்க? எல்லாம் ஒண்ணுதான் என்னைக்கு பார்த்தீங்க? எப்ப உன்னை பார்த்தலாம் பார்த்தீங்களோ? நம்மள அப்பயா நீங்க டியூஷன் ஏதாவது எடுக்கிறீங்களா? நான் இங்க ரெண்டு ஒண்ணு மூணு சொல்லிக்கிறேன் நீங்க தானே சொல்றீங்க. டேய், என்ன? என்ன கேட்டிய ஆமா. யார் நீ எந்த நாட்டை சேர்ந்தவள் உன் பெயர் என்ன நானா? வேதபுரி நாட்டின் ஏழ்மையான குடும்பத்தில் சொந்தவள். என்னுடைய பேர் கலையரசி. நம்மள அப்படி இல்லைங்க, கலையரசி. வச்சிடறேன் என்னத்த வைக்கிறீங்க? நீ என்ன சொன்ன பெயரை சொன்னேன். அப்ப நான் என்ன சொன்னேன் தெரியலையே. நீ என்ன சொன்ன பெயரை சொன்னேன். நான் என்ன சொன்னேன் புரியலங்க. நீ என்ன சொன்ன என் தாய் தந்தை எனக்கு எவ்வளவு அழகாக கலையரசி என்று பெயர் வச்சிருக்காங்க. அழகா சேர்த்து வச்சு சொல்லாத, தனித்தனியா மொட்டையா சொல்றேன். சேர்த்து வச்சு சொல்ல சொன்னேன். என்னத்து? நான் சொன்னது பெயரு. அப்ப நான் என்ன சொன்னேன் நீ மொட்டையா வச்சிர சொன்ன எனக்கு ஒன்றுமே புரியல. மொட்டையாவா சொன்னா பட்டையா சொன்ன எல்லாம் தெரியுமா? என் பெயரை கலையரசி என்று சொல்லு. அப்படியா ஆமா. ஆய்களா ஏய், கலா அல்ல, கலையரசி. என்னம்மா? கலையரசி. அது லேட்டு லேட்டு. நம்மள நம்மள்தான் ஷார்ட் ஆமா, ஷார்ட் என்றால் என்னங்க? நம்ம நேரத்தில் தெரியுங்க எனக்கு தெரியாதுங்க. அது போது தெரியுங்க என்ன அது? ஷார்ட்டுங்க ஷார்ட் என்றால் ஏய் தெரியல. பாய்தான் போறேன் நான் பார்க்கவே மாட்டேன். ஆய்களா ஏய், போகலோ வெச்சி கலையரசி தானே சொல்ல சொல்றேன். ராஜா கலையரசி. நம்மள வாயில வரல விடு நான் எவ்வளவு தெரியல தெரியுமா சொல்ற, வாயில வரலன்னு சொல்றேன். சரி சரி வரல வா எங்க? ஆமா. வாமா என்ன எங்க வர சொல்றீங்க? ராஜா என்ன எங்க வர சொல்றீங்க? இப்ப நான் நேத்து லோல் போடுவேன்னு தெரியல எதற்காக தான் லோன் பண்றீங்களா தெரியலையே. நம்மள எப்படின்னா நோச்சுக்கிறாச்சு என்னத்துல வந்து கிடக்க போறீங்க? தெரியல தெரியல. உண்மையா புரியல. என்ன பார் ஆ? நம்மளது தீண்டுதா? அது எனக்கு தீண்டுதா என்னன்னு தெரியாதுங்க. ஏய் என்ன? போகலோ ஏய், கலையரசி. ஏய் நம்மள வாயில வரல சரி சொல்லு. வா எங்க? நம்மளது தீண்டா? தெரியல. உண்மையா புரியல. சத்தியமா ஐயோ, ஐயோ, ஐயோ.
அது இப்போ. நான் வச்சேன். என்னத்தை வச்சீங்க? இல்ல, சத்தியமா சொல்லு, நான் வச்சேன். என்னத்தை வச்சீங்க? உங்க கையா? இல்ல அப்படியே நீ கத்திக்கிற. உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆ, மகளா, ஏய், நீ பயப்படாத. பயப்படல. நானு. நீங்க எப்படி அப்பமா, என்ன பார். ஆ, நம்மளுக்கு எனக்கு தெரியாதுங்க. தெரியல. புரியல. சத்தியமா. அங்கதான் போய் குத்து உள்ள குத்து. விட மாட்டேன். டேய், என்ன? உம்மால நான் கபடி ஆடிக்கிறேன். இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு சொல்லி ஓடிக்கிறேன். நான் வீட்டுக்கு போன எனக்கு நேரமாகுது. ஆனா பாய்வா, புலா புலானா புலானா ரோல் பண்ணு. எதற்காக பண்றீங்க? உனக்கு தான் ஒண்ணுமே தெரியல. தெரியல. டேய், ஆ, உம்மால இது வேணாம். ஒரே ஓட்டம். ஓட்டு. ஏய், உம்மால மூக்கு மேலேயே குத்தி போடுவாங்க. என்ன? நான் என்ன சொன்னேன்? வீட்டுக்கு போக சொன்னீங்க. எனக்கு வேணா ஓடி போடுன்னு சொன்னேன். ஆமா. ஒரு பயப்பட என்ன பண்ண? என்ன பண்ணணும்? அம்மா, ஆ? பால் பார்த்தா வாட்டமா நம்மள வானான்னு சொல்லிட்டான். இதான் நல்ல நேரம் அப்படின்னு பயப்பட என்ன பண்ண? என்ன பண்ணணும்? உம்மால ஒரே ஓட்டம். ஓடிடுமா? வரகடிக்கணும். பறக்கடிக்கணுமா? பயப்பட என்ன பண்ணும்? பறக்கடிக்கணும், ஓடணும். ஆனா நீ பயப்பட எப்படி போறேன்? சமாட்டேன். இதுக்கு பயந்தா அண்ணன் நடை என்பார்கள். என்னடா? அண்ணன் நடை. இது அண்ணனால கிடையாது. உம்மால தூட்டாச்சு. கிழக்க பிறந்தால் அடக்க ஒடுக்க ஒடுக்கத்தோட வரணுங்க. நம்ம அடக்க ஒடுக்கும். உம்மால அடகு வரணும்னு சொல்லாத. என்ன? இது அடகு வரணும்னு சொன்னா? போன வருஷம் விநாயகர் சதுர்த்திலாம் எங்க பால் வளாய் தள்ளிங்கன்னு ஆமா. இந்த வருஷம் ஏதோ அமைதியா ஓடிக்குது. இது அடகு வரணும்னு சொன்னா உம்மால பேரையும் வளாய் தள்ளி போடும். வாய்ப்பு இல்ல, வரவே வராது. உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு நீதான் இது எனக்கு தேவையே கிடையாது. என்ன கொடுத்துருவோம். நான் சொன்னது உண்மை. நாங்களும் ஒண்ணுதான் சொல்லுவோம். நான் தான் உன்னை தேவையில்லைன்னு சொல்றேன். ஆமா. நானா? என்ன? என்ன அவனுக்கு? தெரியல, புரியல, சௌரியமா தெரியல. சேலையில பிடிச்சிருக்கிறேன். அதை புத்தி ஏதாவது உம்மால எப்படி நல்லாவது கிடையாது. தொடாம பேசவே மாட்டியா? வராது, எனக்கு வார்த்தையே வராது. பக்கத்துல வந்து எனக்கு வார்த்தையே வரல. முட்டுதா? முட்டல. இல்ல கொட்டுதா? கோபமே இல்ல. அப்படின்னா நீ ரொம்ப கொடூரமா இருக்க. நீ என் பக்கத்துல வந்து எனக்கு வார்த்தை வரல. டேய், உன்னை பார்த்தாலே எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. என்ன பார்த்தா பிடிக்கும். பிறகு என்ன பார்த்தா பிடிக்கும். பிறகு உம்மால பார்க்க தான் பார்க்க பிடிக்காது. பார்க்க பிடிக்காது.
நீ எல்லா அக்கா தங்கை கூட பிறக்கவே இல்லையா? அவங்களாம் தான் நான் ஏண்டி இவ்வளவு நல்லா வரப்போறேன். ஒரு பெண்களை பார்த்தால் தாயாகவோ தங்கையாகவோ மதிக்க வேண்டும். இப்படி தரமாக வருவது நடக்கவே கூடாது. என்ன? நாட்டுல பெண்கள் எல்லோரும் தாயாவும் தங்கச்சான் நினைச்சா மொம்மால எனக்கு கொண்டாடியா யாரு? உனக்காக ஒருவர் பிறந்திருப்பாள். ஒருவள் பிறந்திருப்பாள். ஒருவள் கிடையாது. அந்த ஒருவளே நீதான். நானா இருக்க கூட இருக்க முடியாது என்பது அகராதிலே அது இந்த கலையரசு இடத்தில் உறவு நடக்காது. பார்க்கலாமா? போடா போடா. போடா. அரை மணி நேரமா நான் தோல் போட்டுங்க என்ன அவர் இங்க பெரியப்பா 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 பெரியப்பாவா ஆமா பெரியப்பா வேலையில குத்தனாரு இங்க குத்துவார் பெரியப்பா நீ நல்ல கண்ணனா இல்ல நல்ல கண்ணனா டேய்
உனக்கு நல்ல அறிவு இருந்தா நல்லதே நினைப்பேன். அப்படின்னா உனக்கு இருப்பது எல்லாம் சுத்தமான கெட்ட அறிவு, கெட்ட எண்ணம். அதெல்லாம் தான் நான் ஏன் இவ்வளவு சொல்ல உனக்கு நல்லது கெட்டதே தெரியாது. என்ன? எனக்கு தேவை. டேய், நீ எனக்கு தேவையே கிடையாது. நீ என்னதான் காசை கொண்டு என்னை கேட்டுக்காருந்தாலும் உன் நிச்சயக்கு எத்தனை வேலைக்கு முடியாத ஆசை கட்டி எனக்கு கொடுத்து வர முடியாதுடா. நான் சொல்ல வார்த்தைக்கு என்ன? டேய், என்ன? நான் சொல்ல வார்த்தைக்கு நம்முடைய வெச்சரிக்கிறேன். தேவை. தேவை கிடையாதுடா. அப்படியா? சைடுல வந்து பங்கல் ஏத்துறான். நான் வாட்டமா பங்கல் ஏத்துறான். மனித பிறவி என்று சொல்வதற்கு வெட்கப்படுகிறார். வேதனைப்படுகிறார். ஒரு பெண்களை கண்டால் தெய்வமா நினைக்க வேண்டும். யாரா நீ? போடா. அவ யார் தெரியுமா? சைடா சைடா சைடா. ஆமாடா. நீ தொட்டுட்டாலும் கண்டிக்க மனைவியாக இருந்தாலும் சரி. உன்னுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? 4 சவுத்துக்குள்ள அடங்கி இருக்கிறோம். நடு வீட்டுக்கு வந்தா நல்லவனை கேட்பா, நல்லவனை கேட்பா. நான் நல்லவன் தான். 4 செவத்து உள்ள இருந்தா என் கெப்பாசிட்டி அப்படி வெளியே பறந்துட்டேன். என் பொண்டாட்டி இந்த தெரு ஓடணும், என் பிள்ளைங்க இந்த தெரு ஓடணும். இவங்களை அப்படியே சுற்றி ரவுண்டு கட்டணும். அக்கம் பக்கம் யாரும் தூங்க விட மாட்டோம். நாங்களும் தூங்க மாட்டோம். நீ வாங்க அந்த வரந்தா. ராத்திரி 12 மணி வெளியும் கால கால என் குடும்பம். சுத்தமான மானம் கட்ட குடும்பம்டா. யாரு? உன் குடும்பம்தான். அப்ப மானம் கட்டவனா? ஆமா. ஏய், ஓ, மானம் கட்டவன் தான்டா ஊருக்கு பெரிய மனுஷன் கூட தெரிய போது போடா. உங்க ஊரு பள்ளியில நீ தான் பேர் வச்ச. ஆமாண்டா. உங்க ஊர்ல நாடகம் நாளைக்கு பாத்துக்கிறேன் நானு. டேய், வாடா ஜெயம். நாட்டில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. இப்பொழுது அந்த பெண்ணை அழைத்து கேட்டு உன்னை என்ன பண்ணி எனக்கு புரியும். கேட்கட்டுமா? வார்த்தை நம்பலாமா? மாமான் சொல்லு. உங்களை ஒரே குத்து. மாமான் சொல்லு. ஊர்வா வாய. மாமான் சொல்லு. ஆள் எப்படி இருக்கிறான் பாரு. மாமான் சொல்லு. ஆமா, அவன் யாரு? இவன் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. ஆள் எப்படி இருக்கிறான் பாத்தியா? குத்துடா. குத்து. கொஞ்சம் 15 ரூபாய் பஞ்சா பார்த்து போடும். குத்துடா. வாய மூடுறா டேய். வாய மூடுறா. ஆள் எப்படி இருக்கிறான் பாத்தியா? கத்தி எடுத்து பாடா சொல்லிக்கிறேன். லைட் வந்து ரூட் வண்டி ஓட்டுறதா நீ தான். திறமைடா. யாருக்கு திறமை? எங்களுக்கெல்லாம் திறமை. உனக்கு திறமை. அப்படியே பறவை அடிப்போம். அப்புறம் லட்சுமி புலி மச்சம் உனக்குதான் பாதிப்பு. உடனே மேல போகும். சரி சரி. ஏண்டா ஓ, நாங்க பறக்கிறது 4 பேர் பாக்குறாங்களா? ஆமா, பாக்குறாங்களா? பாக்குறாங்க. புலி மரத்துல விட்ட உடனே மேல பறக்கிறது யாரும் பார்க்க முடியாது. ஆமா, அத்தாட போய் சேர வேண்டியதுதான். போய் சேர்றா. எங்க கப்பாசிட்டி பாருமாமா. என்னடா என்ன ஆனவுடா உனக்கு? என்னடா கண்ணா வா பேசி வாங்க ஒரு சட்டை எடுத்து பாடா சொல்லிக்கிறேன். தொட்டுட்டாரு கட்டிய மனைவி சொல்ற அறிவு கட்டோட ஒரே ஏத்து ஓடி. என்னடா என்னடா? வா பேசி வாங்க ஒரு கட்டி எடுத்து பாடா சொல்லிக்கிறேன். கண்ணா ஆமாடா. நான் கூட வச்சுக்கிறேன் என்னது? கத்தியா. அது சுத்தமான மொக்க கத்திரா. அதனால தாண்டா உள்ள வச்சுட்டு வந்துக்கிறேன். அப்புறமேட்டு தீட்டு எட்டாருவேன். எட்டான்னு வச்சுக்கா மகனை ஒரே பொருள் யார் வந்து? டேய், உனக்கு இருந்தா. என்ன எங்க போடுறான்னு தெரியல. சண்டைக்குடா. சண்டைக்கா? ஆமா, யாரு? நான் தான்டா. யாரா கூட? உன்னா கூடதா. பேசவே தட்டி போட்டு யார் ரம்யா? அடி மட்டும் போட போட. ஏய், மன்னது தவறு என்று என் பாதத்திற்கு மட்டும் கண்டால் உனக்கு உயிர் பிச்சை கொண்டீங்க. இல்லை என்றால் என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது. சண்டைக்கு போறேன். ஆமாடா. வாடா. என்னடா? கொஞ்சம் வா. என்னடா? ஐயா சொல்றா கத்தி கொடுறா. எனக்கு சொந்தமான கத்தி. ஆமாடா எம்மியா என்ன சொன்னதுடா. அடியாத சின்னதா. கொடு. எவனா கத்தி எடுத்து சண்டைக்கு வரணும் வெட்டி போடுவான். கத்தி கொடுத்தாங்க போய் நின்னுங்கிறான் பாரு. இப்ப நான் சண்டைக்கு வரலாம். டேய், நீ கத்தி ஓடுவா. நான் கையோடு வரேன். எப்படி யார் பக்கம் என்று பார்த்து விடுறேன். நான் மூச்சு விட்டாலே 30 கிலோமீட்டர் பார்த்து போனேன். யார் ரம்யா? சண்டைக்கு விட்டுருங்க. கீழே இருக்கிற கத்தி குனிஞ்சு அதுக்கு முள்ளை உனக்கு வீராப்பு. சண்டை
வரவேடி போனா நாங்கலாம் யாருக்கு திறமை? எங்களெல்லாம் சிரமம் போக முடியுமா முடியாதா? நீ நட நம்ம ரெண்டு டாமா போலி மகனோட மோகன வேலை விட்டு நீங்க போட்டா எப்போ முத்தரட்டா அவங்க தப்பித்து விட்டான் கொடியவன். யாராக இருக்கும் அந்த மங்கை? யாரே வரவில்லை என்றால் அந்த பெண்ணின் கற்பு பறிவாய்த்து கொள்ளலாம். யாராக இருக்கும்? எந்த நாட்டு சேர்ந்தவளாக இருக்கும்? என்று பாருங்கள். வாழ்க நலமுடன். ஆமாம் ஐயா. எந்த நாட்டு சேர்ந்தவன்? கூடிய தேவதையும் எந்த நாட்டு நீரோடு தலைமையில் வர வேண்டும். வரும்பொழுது ஒரு துணையோடு வரக்கூடாது. வேதவரி ஏழ்மையான அந்த சமயத்தில் வந்து அந்த கருத்தை முகத்தில் முடிவை காப்பாற்றிவிட்டேன். இருந்தாலும் எனக்கு பல கடமைகளை காத்துக்கொண்டிருக்கிறேன். நான் வருகின்றேன். எனக்கு பிடிச்சு விட்டது உயிரை காப்பாற்றி முத்தமிழ் நீரோடு இந்தியாவை கண்டு இல்லை இல்லை இதை விட பெரிய அந்த பாசமத்தை எனக்கு தெரிய வேண்டும். பாகத்துக்கு தீர்த்துதான் என்ன போறியா? அப்படி நான் எண்ணியது உனக்கு போய் அங்கே அருள் கட்டப்படும். நீங்க எத்தனை பேர் எடுத்து விட்டாலும் சரி
உனக்கு எனக்கு பொருத்தப்படாது. இரண்டாவது இப்போ உனக்கு யாராவது ஒருவன் பிறந்திருப்பான். அவன் மனதுக்குள்ள சந்தோஷமாக வாழி இந்த புத்துமணி மனதில் அப்படி எனக்கு காதலிக்க முடியாதா? அதோ சந்தோஷம் நீ காண்பது மகள்கள் வலிக்காது ஒருத்தவன் காதல் என்றுமே கிடைக்கும். நீ சந்தோஷம் நீ சுத்தமான ஒரு மனிதன் என்னை காதலிக்கவில்லை என்றால் என்றால் இந்த இடத்தில் இந்த கத்தியால குத்தி செத்து சாக போகுது. ஆமா என் கண்ணாடியில ஒரு பெண் கட்டியாளத்துக்கு செத்தது இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. இன்னைக்கு தான் நம்முடைய தாய் கிராமத்துல பார்க்க போறேன். ஆனால் வந்து இந்த கத்தியால குத்திக்கிட்டு நான் சாகறேனா நீங்க ஒண்ணு போடணும் ஒண்ணு முறை சொல்ல வேண்டும். அப்பதான் கத்தி ஸ்டெப் ஸ்டெப்பா உள்ள போகும். ஆமா கடமையோடு